வேந்தரின் உச்சவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கருணாநிதியுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை. சந்திப்பு பற்றி குலாம் நபி ஆசாத் விளக்கம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. மு.க. ஸ்டாலின் தகவல். மேட்ச் பிக்சிங் போல எலெக்ஷன் பிக்சிங் நடக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. கூட்டணிக்காக தேமுதிகவிடம் திமுக பேரம் பேசியது. வைகோ குற்றச்சாட்டு. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக முடிவெடுக்க சிறிது காலமாகும் என்று கருணாநிதியுடனான சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 13ஆம் தேதி சென்னை வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பின் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி ஏற்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதனையடுத்து இன்று இரு கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக குலாம் நபி ஆசாத் மற்றும் காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் சென்னை வந்தனர். சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுகவுடன் முதற்கட்ட தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக வந்துள்ளதாக தெரிவித்த ஆசாத் பின்னர் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்றார். தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K.S. இளங்கோவனும் உடன் சென்றிருந்தார். அங்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் ஆசாதையும் முகுல் வாசனிகையும் வரவேற்றனர். பின்னர் கருணாநிதியுடன் தொகுதி பங்கீடு குறித்து குலாம் நபி ஆசாத் பேச்சு நடத்தினார். பேச்சுவார்த்தையில் முகுல் வாஸ்னிக், மு.க. ஸ்டாலின், கனிமொழி, EV.K.S. இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர். சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய குலாம் நபி ஆசாத் கருணாநிதியுடனான இன்றைய சந்திப்பில் தேர்தல் வியூகம் பற்றி பேசியதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து பேசப்படவில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணியில் பிற கட்சிகள் சேர வாய்ப்புள்ளதால் காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் பற்றி பின்னர் பேசப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். That our basic purpose was to discuss the election strategy and also to find as how many other groups are joining and how many have already joined. That was the basic purpose. Insofar as seat sharing is concerned, we just raised this issue. We have not firm up with the numbers. They will also think about the numbers. Then finally we will also discuss among ourselves, and maybe the second time we'll be able to firm up the numbers. கருணாநிதி குலாம் நபி ஆசாத் இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் இருதரப்பும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் காங்கிரசார் மேலிடத்தில் பேசிய பிறகு பேச்சுவார்த்தை தொடரும் எனவும் தெரிவித்தார். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் எத்தனை இடங்கள் என்பதை பற்றி விவாதிக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவர்கள் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களும் தன்னுடைய எண்ணத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய மேலிடத்தில் இது பற்றி பேசிவிட்டு விரைவில் மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க வர இருப்பதாக தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆக பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் சுமூகமான சூழ்நிலையில் நடந்திருக்கிறது என்பது உண்மை. தேமுதிகவிடம் தேர்தல் கூட்டணிக்காக திமுக பேரம் பேசியதாக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வைகோ பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் மக்கள் நல கூட்டணிக்கு 1 கோடி இளைஞர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழலுக்கு எதிரான ஆட்சியை அமைப்போம் என்று குறிப்பிட்ட வைகோ வரும் 20ஆம் தேதி சென்னையில் மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் பிரச்சார மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதில் மக்கள் நல கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்தார். 500 கோடி பணம், 80 தொகுதிகள், இது திமுக தரப்பிலிருந்து. இந்த 2 தரப்பிலிருந்தும் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இவ்வளவு இடம் கொடுக்கிறோம், மந்திரி பதவி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லியும் விஜயகாந்த் அவர்கள் அவரை உதறி எறிந்திருக்கிறார் என்றால் தனக்கு இதுவரை செய்யப்பட்ட பொய் பிரச்சாரம் எல்லாம் இன்றைக்கு காற்றோடு பறந்துவிட்டது. தேர்தல் களத்தில் மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே 4 பகுதி தமிழகத்தில் பிரச்சாரத்தை 4 கட்டங்களாக நடத்தி ஒரு பிரளயம் போல மக்கள் ஆதரவு எழுந்திருப்பதை பார்க்கிறோம்.
தமிழக தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் கிரிக்கெட் மேட்ச் பிக்சிங் போல எலெக்ஷன் பிக்சிங் நடக்கிறது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து விடப்படவில்லை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் அதிமுக, திமுக போன்ற கட்சிகளாலேயே கூட்டணியை எதிர்பார்த்தபடி அமைக்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதாவில் இடம்பெறுவதாக தெரிவித்திருந்த சரத்குமார் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன், இந்த செயல் சரத்குமாரின் நம்பகத்தன்மையை காட்டுகிறது என்று குறிப்பிட்டார். மேட்ச் ஃபிக்ஸிங் நீங்கள் பார்த்துட்டு கேள்விப்பட்டுக்கிறோம். இப்போ எலெக்ஷன் ஃபிக்ஸிங் நடந்துட்டு இன்னைக்கு சந்தையில் கட்சிகளை வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களால கூட முழுமையாக எல்லா கட்சிகளையும் இணைக்க முடியல. அவங்கள விட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தனித்து விடப்பட்டதாட்டு சொல்லலை, ஏன் பிஜேபி சொல்கிறீங்க? தமிழக பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் இன்று மேலிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்று பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உடன் தில்லி சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது பாரதிய ஜனதா வலுவான கூட்டணியுடன் பேரவைத் தேர்தலை சந்திக்கும் என்று தெரிவித்தார். நாங்கள் இங்கே இருந்து பட்டியலை தயார் செய்து எங்களது மத்திய தலைமையிடம் கொடுத்து விடுவோம். அதற்கு பின்பு என்ன நடவடிக்கை என்பதை எங்களது அகில பாரத தலைமை தான் முடிவு செய்யும். அதனால் எப்பொழுது அறிவிப்பு வரும், எந்தெந்த தொகுதிகள் அறிவிப்பு வரும், எந்த எண்ணிக்கை அறிவிப்பு வரும் என்பதையெல்லாம் எங்களது அகில பாரத தலைமை தான் முடிவு செய்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றிகரமாக சந்திக்கும். கடந்த 1971ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவை தான் வெறுப்பதாக மும்பை தாக்குதல் தீவிரவாதி டேவிட் ஹெட்லி தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய நாச வேலையில் 166 பேர் உயிரிழந்தனர், 293 பேர் காயமுற்றனர். இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய டேவிட் ஹெட்லி கைது செய்யப்பட்டு அமெரிக்காவில் உள்ள சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். அரசு தரப்பு சாட்சியாக மாறியுள்ள ஹெட்லி அங்கிருந்தபடியே காணொலி மூலம் மும்பை நீதிமன்றத்தில் மும்பை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளித்திருந்தார். ஏற்கனவே அவரிடம் நடைபெற்ற விசாரணையை அடுத்து 2வது கட்டமாக நடைபெற்று வரும் விசாரணையில் 3வது நாளாக இன்று விசாரணை தொடர்கிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் ஊஜ்வல் நிஜாம் விசாரணை நடத்தி வருகிறார். இன்றைய 3வது நாள் விசாரணையில் கடந்த 1971ஆம் ஆண்டு டிசம்பரில் பாகிஸ்தானில் தான் படித்த பள்ளியில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதில் இருந்து இந்தியாவை தான் வெறுப்பதாக ஹெட்லி தெரிவித்துள்ளார். அந்த தாக்குதலுக்கு பழிதீர்க்கும் நடவடிக்கையாகவே லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தில் தான் இணைந்ததாகவும் ஹெட்லி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். Pakistan itself is to be blamed. The 71 war, the entire world knows, was initiated by Pakistan. The school in which he was studying, well, to an extent, if that be true, David Headley's contention that he developed hatred for India as India had bombed its ஜம்மு காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தி தலைமையில் ஆட்சி அமைய உள்ளதை தொடர்ந்து கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. காஷ்மீர் முதல்வராக இருந்த முஃப்தி முகமது சயீத் காலமானதை அடுத்து மக்கள் ஜனநாயக கட்சி மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது. கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்பதில் தாமதம் ஏற்பட்டதால் காஷ்மீரில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஆளுநர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீர் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 87 எம்எல்ஏக்களில் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 27 உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவிற்கு 25 உறுப்பினர்களும் உள்ளனர். மக்கள் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா இடையே நிலவிய கூட்டணி குழப்பத்திற்கு தற்பொழுது தீர்வு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சி தலைவராக மெஹபூபா முஃப்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக மாநில ஆளுநர் என் வோராவை மெஹபூபா முஃப்தி இன்று சந்திக்கிறார். பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களுக்கும் ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் மாநில அரசியல் நிலவரம் குறித்து ஜம்மு காஷ்மீர் மாநில பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலர் ராம் மாதவ், மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் பங்கேற்றனர். புனித வெள்ளியை முன்னிட்டு திருவனந்தபுரத்தில் கிறிஸ்தவர்களின் பிரார்த்தனையுடன் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நாள் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் புனித வெள்ளியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற புனித வெள்ளி பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கையில் சிலுவையை ஏந்தி ஊர்வலம் சென்றனர். ஏசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்கள், பெண்கள் என இரு பாலருடன் குழந்தைகளும் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் சீக்கியர்களின் ஹோலா முஹல்லா திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வட இந்தியாவில் இந்துக்களின் ஹோலி திருநாள் கொண்டாட்டத்திற்கு அடுத்த நாள் சீக்கியர்களின் ஹோலா முஹல்லா எனப்படும் 3 நாள் வசந்த விழா நடைபெறுவது வழக்கம். சீக்கிய 10வது மதகுருவான குரு கோவிந்த் சிங்கினால் தொடக்க வைக்கப்பட்ட இந்த விழா கடந்த 300 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் கண்காட்சி, வாழ்வீச்சு போன்ற வீர விளையாட்டுகள் இடம்பெறுவது வழக்கம். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படும் இந்த விழா ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற வாழ்வீச்சு வீர விளையாட்டில் வயது வித்தியாசமின்றி சீக்கிய மதத்தினர் பங்கேற்று தங்கள் சாகசத்தை காட்டியது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. கொள்முதல் பணம் பறிமுதல் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு. சேலத்தில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தில் வணிகர்களின் கொள்முதல் பணம் பறிமுதல் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பறக்கும் படை அமைத்து வாகன சோதனை நடத்தி வருகிறது. இதில் 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆவணங்கள் இன்றி 2 லட்சம் ரூபாய் வரை வணிகம் செய்ய மத்திய நிதி அமைச்சகம் அனுமதி அளித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் செயலால் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் கடைகளை அடைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அரசுக்கு 10 கோடி ரூபாய் வரை இழப்பும் ஏற்பட்டுள்ளது. வணிகத்திற்கும் வணிகர்களுடைய வாழ்வியலுக்கும் ஊருக்கு விளைவிப்பதாக இருப்பதால் அதை கண்டித்து இன்றைக்கு சேலம் மாவட்டத்திலே முழுமையான கடையடைப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை என்பதால் மீண்டும் போராட்டத்தை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. சேலத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 56 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சேலம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட சேலம் கோட்டை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே தேர்தல் கண்காணிப்பு பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது நசீம் அகமது என்பவரின் காரில் 56,56,820 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் உரிய ஆவணங்கள் இல்லாதது தெரியவந்ததை அடுத்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. காரில் இருந்த நசீர் அகமது மற்றும் ஓட்டுநர் ரவிச்சந்திரன் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த வண்டியில் 56,56,820 ரூபாய் எந்தவித ஒரு ஆவணங்களும் இன்றி அவை பறிமுதல் செய்யப்பட்டு சேலம் மாவட்டத்தின் மாவட்ட கருவூலத்திடம் உரிய முறையில் ஒப்படைக்கப்படும். தருமபுரியில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியையொட்டி மறைமாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பின்னர் கிறிஸ்தவ மக்களின் கூட்டு பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சிலுவையை ஒருவர் சுமந்து செல்ல திரளான கிறிஸ்தவர்கள் 14 தலங்களை தியானித்து இயேசுபிரான் துதி பாடல்களை பாடியபடி சென்றனர். தூய இருதய ஆலய பங்கு மக்கள் அனைவரும் சிலுவை பாதையில் கலந்து கொண்டார்கள். அதாவது 14 ஸ்தலங்களை தியானித்து ஆண்டவருடைய திருப்பாடுகளோடு தங்களையே ஒன்றித்துக் கொண்டார்கள். புனித வெள்ளியை ஒட்டி சென்னை சாந்தோம் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுபிரானை வழிபட்டனர். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருந்து தன்னையே இழந்து
ஒரு சாதாரண மனித உருவில் தோன்றி பாவிகளையும் பாவம் செய்தவர்களையும் இந்த உலகத்தையும் மீட்க வேண்டும் என்பதற்காக சிலுவையை சுமந்து நம்மை மீட்டார் என்பதை நினைவு கூர்ந்து அவருடைய துயரங்களையும் வேதனைகளையும் நினைத்து பார்க்கின்ற ஒரு அற்புதமான நாள். உலக மக்கள் ஒவ்வொருத்தரோட பாவத்திற்காகவும் தன்னையே பலியாக்கின நாள். இந்த தியாகத்தை நினைச்சு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களையே மாற்றிக்கொள்ளணும், இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்கள் மனநிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக அதை நினைவு கூர்கின்ற ஒரு நாளா இந்த குட் ஃப்ரைடே இருக்குது. சிவகங்கையை அடுத்த சோழபுரத்தில் உள்ள அருள்மிகு வடகரை காளியம்மன் கோவிலில் மாசிக்களரி விழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சோழபுரம் கிராமத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு வடகரை காளியம்மன் கோவிலில் மாசிக்களரி விழா கடந்த 7ஆம் தேதி கொடிகாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அக்னி சட்டி எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் பொங்கல் வைத்து காளியம்மனை வழிபட்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்போதும் போல இயக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று பெரம்பலூர் சட்டப்பேரவை தொகுதி. பெரம்பலூர் பேரவை தொகுதியில் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர் என 3 ஒன்றியங்களும், பெரம்பலூர் நகராட்சியும், குறும்பலூர், அரும்பாவூர், பூலாம்பாடி ஆகிய 3 பேரூராட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அண்மையில் வெளியான வாக்காளர் பட்டியலின்படி 2,75,932 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,35,127 பேரும், 1,40,792 பெண் வாக்காளர்களும், 3ஆம் பாலினத்தவர் 13 பேரும் இடம்பெற்றுள்ளனர். இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இரா தமிழ்ச்செல்வன் 98,497 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார். திமுக வேட்பாளராக போட்டியிட்ட எம் பிரபாகரன் 79,418 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் புகழ்பெற்ற சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில், செட்டிக்குளம் பாலதண்டாயுதபாணி கோவில், வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோவில் ஆகியவை அமைந்துள்ளன. இது தவிர வரலாற்று சிறப்புமிக்க ரஞ்சன்குடி கோட்டையும் இருக்கிறது. வானம் பார்த்த பூமியாக விளங்கும் பெரம்பலூர் தொகுதியில் விவசாயமே முதன்மை தொழிலாக விளங்குகிறது. சின்ன வெங்காயம், பருத்தி, மக்காச்சோளம் ஆகியவை விளைச்சலில் முதலிடம் பெறுகிறது. இருப்பு பாதை திட்டம், சின்னமுட்லூர் நீர்த்தேக்கம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் தொழிற்சாலை இவை அனைத்தும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ள பெரம்பலூர் தொகுதி மக்களின் கோரிக்கைகளில் சில. தமிழகத்திலேயே மிகச்சிறிய மாவட்டமான பெரம்பலூர் தொகுதியில் ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் வணிக ரீதியாக வளர்ச்சி பெறும் என்பது மக்களின் கனவாகவே நீடிக்கிறது. ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் தேர்தலில் நிற்பவர்கள் வாக்குறுதி கொடுப்பது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு ரயில்வே இருப்பு பாதையை கொடுப்போம் என்று கூறுகிறார்கள். அது மிகவும் இந்த மாவட்டத்திற்கு வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த தேர்தலிலே அப்படி இருப்பு பாதை அமைத்து தருவோம் என்று உண்மையான வாக்குறுதி கொடுப்பவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் இந்த முறை வாக்களிப்பதாக முடிவு செய்துள்ளோம். விவசாயம் முக்கியத்துவம் பெற்றுள்ள பெரம்பலூரில் வேப்பந்தட்டை அருகில் உள்ள சின்னமுட்லு அணைக்கட்டு திட்டமும் நிறைவேறாமல் இருந்து ஏமாற்றத்தை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பச்சை மலையிலிருந்து வரும் தண்ணீர் வீணாக வெள்ளாறு வழியாக கடலில் கலப்பதை தடுக்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகளின் வாக்குறுதி பட்டியலில் மட்டுமே இடம்பெறுகிறது. சின்னமுட்லு நீர்த்தேக்க திட்டம் என்பது கடந்த 39 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து கொடுத்து வருகிற கோரிக்கையாகும். அந்த பச்சைமலை அடிவாரத்தில் மழை தண்ணீர் வீணாகி ஆற்றில் வெள்ளாற்றின் மூலமாக கடலில் வீணாக கலந்து கொண்டிருக்கிறது. எனவே வேப்பந்தட்டை பகுதியில் வறட்சியான நிலங்களை வளமான நிலங்களாக மாற்றி நஞ்சை பயிர்கள் செய்கின்ற வகையிலே அந்த சின்னமுட்லு நீர்த்தேக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். வேப்பந்தட்டை வட்டத்திற்கு உட்பட்ட எறையூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 110 கோடி மதிப்பீட்டில் மின்சாரம் தயாரிக்கும் திட்டமும் தொடக்க நிலையிலேயே முடங்கியுள்ளது. இந்த
பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே சர்க்கரை ஆலை எறையூர் சர்க்கரை ஆலை ஆகும். சுமார் 110 கோடியில் அந்த ஆலைக்கு தேவையான மின்சாரத்தை அதிலிருந்து எடுத்துக்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்டது. அதை முடக்கப்பட்டு இன்றைக்கு அது செயல் வடிவம் பெறாமல் அந்த நிலையிலேயே இருக்கிறது என்பது மிகவும் வருத்தப்படக்கூடியதாகும். வெங்காயம் அதிக அளவில் விளைவிக்கப்படும் செட்டிக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்பதன கிடங்கு உரிய பயனின்றி வணிக வளாகமாக மட்டுமே செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். போதிய வேலைவாய்ப்பு இல்லாததால் பெரம்பலூர் தொகுதி இளைஞர்கள் சென்னை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாட்களாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் புதிதாக எந்த ஒரு தொழிற்சாலையும் எந்த ஒரு தொழிலும் தொடங்குவதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் ஆளுங்கட்சி எடுக்கவில்லை. இங்கிருந்து இளைஞர்கள் சென்னை நோக்கி போக வேண்டிய அவலம் என்பதற்கு இது வானம் பார்த்த பூமி, விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய பூமி. விவசாயமும் பொய்த்து போச்சு. இளைஞர்களும் வேலை தேடி சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவலம் இருக்கு. எதிர்வரும் பேரவை தேர்தல் வாயிலாக ரயில்வே பாதை திட்டம், சின்னமுட்லு நீர்த்தேக்கம், மின்சாரம் தயாரிக்கும் திட்டம், வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை போன்ற கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் ரயில்வே இருப்பு பாதை திட்டம், சின்னமுட்லு நீர்த்தேக்க திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் வாக்குறுதிகளாகவே இருந்து வருகிறது. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து கு. ராஜேந்திரன். உலகக்கோப்பை கிரிக்கெட் 3 மணி போட்டியில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசன்ஸில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெல்ஜியம் தலைநகர் பிரசன்ஸில் கடந்த 22ஆம் தேதி விமான நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் அடுத்தடுத்த குண்டுகள் வெடித்தன. இந்த தாக்குதலில் மொத்தம் 31 பேர் பலியாகினர். 200க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தாக்குதல் தொடர்பாக காலித் பக்ரோவி மற்றும் அவருடைய தம்பியான பிராஹிம் எல் பக்ரோவி ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர் குண்டுவெடிப்பை அடுத்து பெல்ஜியத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் அர்ஜென்டினா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்க அதிபர் ஒபாமா இன்று தனது நாட்டுக்கு புறப்பட்டார். கடந்த வாரம் கியூபா சென்ற ஒபாமா அதனைத் தொடர்ந்து இடதுசாரி கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த 40வது ஆண்டு விழாவை கொண்டாட அர்ஜென்டினா சென்றார். அர்ஜென்டினா அதிபர் மர்சியோ மெக்சியுடனான ஒபாமாவின் சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த நிலையில் சுற்றுப்பயணத்தின் நிறைவு நாளான இன்று ஒபாமா தனது குடும்பத்தினருடன் பச்சகோனியன் நகரில் உள்ள ஏரியில் படகு சவாரி செய்தார். இதனைத் தொடர்ந்து போனஸ் ஐரஸ் விமான நிலையம் சென்ற ஒபாமா தனி விமானம் மூலம் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். ஒபாமா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அர்ஜென்டினாவில் போராட்டம் நடைபெற்று வந்ததால் ஒபாமா விமான நிலையம் செல்லும் வழியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தான் அணியுடனும், தென்னாப்பிரிக்க அணி மேற்கிந்திய தீவுகள் அணியுடனும் மோதுகின்றன. உலக கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 10 சுற்று தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதன் 26வது லீக் போட்டி பஞ்சாப் மாநில மொஹாலி திடலில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குகிறது. இதில் ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இதுவரை விளையாடிய 3 போட்டிகளில் ஒன்றில் மட்டுமே வென்ற பாகிஸ்தான் அணி 2 புள்ளிகள் உடனும், ஆஸ்திரேலிய அணி விளையாடிய 2 போட்டிகளில் 1 வென்று 2 புள்ளிகள் உடனும் களத்தில் உள்ளன. மற்றொரு போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் திடலில் இரவு 7:30
9 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் விளையாட உள்ள நிலையில் மேற்கிந்திய தீவுகள் 4 புள்ளிகளுடனும் தென்னாப்பிரிக்கா 2 புள்ளிகளுடனும் களத்தில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருணாநிதியுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை. சந்திப்பு பற்றி குலாம் நபி ஆசாத் விளக்கம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. மு.க. ஸ்டாலின் தகவல். மேட்ச் பிக்சிங் போல எலெக்ஷன் பிக்சிங் நடக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. கூட்டணிக்காக தேமுதிகவிடம் திமுக பேரம் பேசியது. வைகோ குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.